யாராவது சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளைங்க சொல்ல முடியாது. ஏன் செட்டாளு அல்ல. நாம் கல்லூரியில் படித்தோமே ஒரு 4 வருடம். அந்த நாட்கள் அந்த 4 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நினைச்சுட்டே இருக்கும். இப்ப எவ்வளவோ அரியர் தேர்ட் செமஸ்டர்ல இருந்து கடைசியில முத்துவாத்தியர்கிட்ட டியூஷன் சேர்ந்தேன். இன்ஜினியரிங் காலேஜ்லயே டியூஷன் சேர்ந்த ஒரே ஆள் நான். இதுக்கே எனக்கு ஒரு அவார்டு வரல. அதாவது அந்த மாதிரி அந்த 4 வருடங்கள் மறக்க முடியாத வருடங்கள். ரெண்டாவது அந்த மனிதர்கள் நம்ம இப்ப சந்திக்கிறோம். இந்த 4 வருடங்களும் ரொம்ப இனிமையான ஒரு மனதிற்கு நிறைவான. இப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம். காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப ஒரு கான்ட்ராக்டோ யாரோ எதுக்க வந்தாங்கன்னா உள்ளன்போட நம்ம பழக முடியுதா? இல்ல. உள்ளன்போட என்னடா வாடா போடான்னு பேசுறது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஜவஹர் எடுத்துக்கோங்களேன். என்னடா ஜவஹர் என்ன சொல்ற அப்படின்னு கேட்கத்தான் முடியும். அவன் ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்து நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. வாடா போடா செல்வராஜ் பன்னாசு இப்படின்னு சொல்றது இந்த லெவல்ல தான். ஈவன் ஒன்னா படிச்ச கிளாஸ்மேட்ஸ் கூட நம்ம இவ்வளவுதான் இருக்க முடியாது. என்ன நானும் பாஸ்கர் இது பாஸ்கர் கொஞ்சம் கேளப்பா. என்ன அனார்களின்னு ஒரு நாடகம் போட்டோம் காலேஜ்ல. என்ன அதுல நான் அனார்களியை நடிச்சேன். அப்ப அந்த இதுக்கு சேலை தாவணி வேணும் இல்லையா? எங்கடா போறது முதல் எங்க கிளாஸ்மேட்ஸ் இருந்தாங்க. அவங்க ஹாஸ்டலுக்கு நானும் பாசும் நடந்து போய் கேட்டு ஒரு தாவணி எல்லாம் வாங்கிட்டு வந்து உடனே என்ன இருக்கட்டும் வராது. அது அந்த இதுல ஒரு எல்லா வசனம் எல்லாம் கிளீனா சொல்லிட்டோம். நான் பெண் வேஷம் போட்டிருக்கேன். பாஸ்கர் அக்பர் வேஷம். நம்ம ஜோசப் ராஜா அவர் டைரக்டர் இல்ல, அவர்தான் சலீம். இப்ப ஜோசப் ராஜா நானும் வசனம் பேசும்போது பார்த்தோன்னா கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. பூரா சில்லறையெல்லாம் விட்டுறாங்க. அதுலயும் வருமானம் நமக்கு பாத்தீங்கன்னா. அப்ப அவ்வளவு கூட்டம் சொன்ன உடனே சேர்ந்து பேசின உடனே எனக்கு வசனம் மறந்து வச்சு. ஏன்னா அது நான் மெயினா பொம்பளை வேஷம் போட்டிருக்கேன். அப்ப சைட்ல அவன் சொல்றேன் ஜோசப் ராஜா சொல்ற அப்படின்னு என்னால சொல்ல முடியும். பிறகு எப்படியோ ஒப்பத்தி விட்டோம்னு வைங்களேன். ஆனா அதுக்கு 3வது பிரைஸ் தந்தாங்க. அதாவது 3வது என் கிளாஸ்மேட் இன்னொருத்தர் இருக்கேன் நாகராஜன், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜாயிண்ட். அவன் எப்படின்னா அவன் ஒரு நாடகம் போட்டான். அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் 3வது பிரைஸ். அவன் அருப்புக்கோட்டையை சேர்ந்த நன்மணிகள்ல என்ன அருப்புக்கோட்டை நன்முத்துக்களை தந்திருக்கு. ஆமா என்எஸ்எஸ் நடத்துறாங்க. என்எஸ்எஸ் என்சிசி நமக்கு ஏதாவது பிரைஸ் அவ்வளவுதான். இன்னைக்கு கூட இந்த பலூன் போட்டு வச்சாங்கல்ல, அதுல 5க்கு 6 சொல்லி விட்டு தப்புன்னு ஒரு பிரைஸ். இந்த மாதிரி ஒரு இனிய நினைவுகள் இந்த பீரியட்ல தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா வராத நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நல்லா இருக்கட்டும், அதை பத்தி இல்லை. ஆனா அவங்களும் நம்ம இந்த மகிழ்ச்சியோட அவங்க முகத்தையும் பார்த்து இது இந்த அடுத்த வருஷம் அப்படின்னு தொடர்ச்சியா மகிழ்ச்சி ஷேர் பண்ணிக்கணும். என்ன இதே மாதிரி வர்றது இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த மேடம் பெயர் தெரியவில்லை, கவிதா அவர்களுக்கு நன்றி. இன்னொரு நண்பர் பேர் சொன்ன அவரை சொல்ல அவர் பேர் தான் இங்கே பின்னாரு ஒருத்தருக்கான சார் உங்க பேர் என்ன? திரு வெள்ளைச்சாமி அவர்களுக்கும் கடுமையான வெள்ளைச்சாமி என்ற ஆனந்தராஜ் மிகவும் நன்றி, வணக்கம்.